வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃப்ளாஷ் பாட்டம் வால்வு. இப்போ இந்த வால்வில் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், வால்வுக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். இது வந்து மேலே உள்ள எக்யூப்மெண்ட்டில் உள்ளே போய் இன்செர்ட் ஆகும், அந்த மாதிரி இருக்கும் இந்த ஃப்ளாஷ் பாட்டம் வால்வு. இதே எக்ஸ்வி வால்வு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கும். இதுவும் ஆக்டிவேட்டர் தான், இதுவும் ஆக்டிவேட்டர் மூலியமாக தான் ஆக்டிவேட் ஆகும். ஒன்லி டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளாஷ் பாட்டம் வால்வில் வந்து இந்த போர்ஷன் வந்து எக்யூப்மெண்ட்டோட உள்ளே போய் இன்செர்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அவுட்டில் பைப் லைன் கனெக்ஷன் வரும். இன்னொன்று, இந்த எக்ஸ்வி வால்வில் இந்த 4 போல்ட் நட்டை கழட்டிட்டு இது டைரக்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சைட் அண்ட் சூட்டு பிரகாரம். இப்போ இது ஹரிசாண்டல் பொசிஷனில் இருக்குங்களா, இதை அப்படியே நம்ம இந்த 4 போல்ட்டு கழட்டிட்டு மேலே இதை ஆக்சுவேட்டரை தனியாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த வெர்டிகல் டைரக்ஷனில் வச்சுக்கலாம். ஸ்பிண்டில் மாற்றிக்கிட்டு ஸ்பிண்டில் மேலே. ஸோ இது இப்போ இது வந்து எக்ஸ்பி வால்வு, இதுவும் எக்ஸ்பி வால்வு தான். இது வந்து ஃப்ளாஷ் பாட்டம் வால்வு. இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்டுக்கு கீழே டைரெக்டாக எக்யூப்மெண்ட்டுக்கு கீழே வரும் ஃபஸ்ட்டு. இது வந்து பைப் லைனில் வந்து வரும். இது இந்த 2 வால்வுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். இதோட இந்த சைடு வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பால் இந்த சைடு இப்படி இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதே இந்த பால் வால்வில் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்யூப்மெண்ட் சைடு வந்து டயா பெருசாகவும், இந்த பைப் சைடு பார்த்திங்கன்னா டயா சிறுசாகவும் இருக்கும். அதாவது இது பார்த்திங்கன்னா 100 NBக்கு இருந்ததுன்னா இது வந்து 80 NB அந்த மாதிரி. அதாவது டிசைனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ராயிங் பார்த்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணணும். வால்வு இது மெயினாக பார்க்கணும். வால்வு எப்போதும் ஆர்டர் பண்ணுறப்ப எக்யூப்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணுற ஃப்ளான்ஸும் பைப்போட கனெக்ட் பண்ணுற ஃப்ளான்ஸும் எப்போதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதை வந்து செக் பண்ணிவிட்டு தான் ஆர்டர் கொடுக்கணும். இல்லாட்டி சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துங்க ராங்காக ஆர்டர் பண்ணிங்கன்னா இங்கே மிஸ்மேட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மாட்ட முடியாது, ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டி ரெடியூசர் போட்டு மாட்டலாம், பட் அது ஆஸ் பர் டிசைன் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும், ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ப்ளைன் வால்வில் வந்ததுன்னா அதாவது ஃப்ளான்ஜ் டயா வேரியேஷன்னா நம்ம வந்து ரெடியூசர் போட்டு மாற்றிக்கலாம். இது வந்து ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட்டு கிடையாது. இந்த மாதிரி ஸ்பெஷல் ரெக்யூர்மெண்ட்டுக்கு வால்வை ரீப்ளேஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பாட்டம் வால்வ் வந்து எக்யூப்மெண்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அதுதான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த குரூவ் மாதிரி உள்ளது பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்டு உள்ளுக்கு போயிடும். நம்ம நினைப்போம் நார்மலாக குரூப் மாதிரி உள்ளது வெல்டு நெக் ஃப்ளான்ஜுன்ட்டு, ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா வால் பார்த்தீங்கன்னா 300x200, மேலே பார்த்தீங்கன்னா 300 சைஸு, கீழே பார்த்தீங்கன்னா 200 சைஸுக்கு பைப் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃப்ளாஷ் பாட்டம் வால்வ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இப்போ அஜிடேட்ரு இந்த மாதிரி தான் எக்யூப்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து SS வால்வு CF8ங்கிறது வந்து SS கிரேடு 150 கிளாஸ்.